சென்னையில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் கிண்டி தொழிற்பேட்டையில் பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கிண்டியில் உள்ள தொழிற்பேட்டைக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் பல கோடி ரூபாய் பொருட்கள் சேதமடைந்துள்ளன. அங்கு 14 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கொரியர் நிறுவனத்தில் சுமார் 7 அடிக்கு வெள்ளம் வந்ததால் தங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் நிறுவன மேலாளர் பிச்சாண்டி. வாடிக்கையாளர்கள் அனுப்பிய பாஸ்போர்ட், திருமண புடவை, மருந்துகள், வங்கி ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை எவ்வாறு மீட்டெடுப்பது, எப்படி வாடிக்கையாளர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர் 2ஆம் தேதி நைட்டு பெய்த அந்த ஹெவி ரெயினால் எங்களோட மெட்டீரியல் சுமார் ஒரு 4 டன் மெட்டீரியல் எங்களோட இந்த என்டையர் ஆஃபீஸுக்குள்ளே இருந்தது. ஆஃபீஸுக்குள்ளே 7 அடி ஹைட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே தண்ணியில் முங்கிடுச்சு. ஸோ இது முங்கினதுனால இதுக்குள்ளே இருந்த மெடிசின் பாக்ஸு, பேங்க் பேப்பர்ஸு, பாஸ்போர்ட்ஸு, ஸோ வேரியஸ் ரெக்கார்ட்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸு, இது எல்லாமே தண்ணியில் 2 நாள் ஃபுல்லாக தண்ணியில் இருந்திருக்கு. அதாவது 6 அடி தண்ணி. ஃபஸ்ட்டு டே 7 அடி தண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் 5 அடி தண்ணி இருந்தது. இது எல்லாமே இருந்தனால எந்த மெட்டீரியலும் எங்களால் இப்போ யூஸ் பண்ண முடியலை.